ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நானு மார்னிங் எல்லாம் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு செஞ்சுட்டு, ஒரு படம் ஒண்ணு டவுன்லோட் பண்ணேங்க. 90 கிட்ஸ். வைதேகி காத்திருந்தாள். விஜயகாந்த் படம். ஆர். சுந்தரராஜன் எடுத்திருப்பாரு. நல்ல செம்ம படம் இது. இதுல கதை கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 லவ்வர் ஸ்டோரி காட்டுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் இது. அவருடைய அத்தை பொண்ணுன்ற மாரி அவர் வந்து காதலிப்பாரு. அவங்களும் காதலிப்பாங்க. 2 பேரும் நல்லா ஜோடியா நல்லா இருப்பாங்க. பாட்டுலாம் வேற லெவல் ஹிட் இந்த படத்துல. அவ்ளோ அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு. பேர் வந்து வைதேகி. அதுதான் அந்த வைதேகி காத்திருந்து தான் டைட்டிலே வரும். அந்த லவருடைய பேர் வச்சு தான். விஜயகாந்த் என்ன பண்ண அவ மேல கொள்ள ஆசை இருந்தாலும் வெளிய காமிச்சிக்காம எதார்த்தமா நடிச்சிருப்பாப்புல. சொல்லிக்கவே மாட்டாப்புல வெளியில. அவ ஆசை பாசத்த அவரு வெளியவே சொல்ல முடியாம, ஒரு மாரி திட்டுறது, அவாய்ட் பண்றது, மூஞ்சிய காட்டுறது இந்த மாரி தான் இது பண்ணிட்டு வந்தாப்புல. ஆனா அந்த லேடியும் வந்து ஏன் இந்த மாரி பண்றாரு, செய்றாருன்றப்ப ஆனா இருந்தாலும் விடாம அவங்களும் துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி பண்ணுவாங்க, செய்வாங்க. இதே மாரி போயிட்டுருக்கும். ஒரு நாள் வீட்டுக்கும் வரமாட்டாங்க. திட்டுறாங்க, செய்றாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல வீட்டுக்கு வராம, ஆனா அது விஜயகாந்தால தாங்கிக்க முடியாது. என்னடா வரலையே, செய்யலையே, பார்க்க முடியலையேன்ட்டு நல்லா எதார்த்தமா பண்ணியிருப்பாப்புல. துடிப்பாப்புல காணோம் காணோம்னிட்டு. அப்புறம் வந்து எங்கன்னு தேடி போயிட்டா வயல்ல வந்து வேலை செஞ்சுட்டுருப்பாங்க. ஏன் வீட்டுக்கு வரல செய்யல அதுவும் ஒரு அதிகாரப்பூர்வமா தான் அதட்டி தான் கேட்பாப்புல. அன்பாவோ, ஆசையாவோ கேட்க மாட்டாப்புல. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இருக்கும். கொள்ள பிரியன்றாங்களா, அந்த மாரி இருக்கும். அ கேட்ட உடனே நான் தான் வந்தா திட்டியே சரி எனக்கு "ஏய் வீட்டு வந்து செய்ற செய்யின்னு" சொல்லிட்டு அப்ப கூட அந்த அதிகாரமா சொல்லிட்டு வருவாப்புல. அந்த மாரி இது நடுவுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விளையாட்டு விளையாடுற மாரி இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஃபைனல் வந்து அப்படி குடுத்துருக்க கூடாது. ஏன்னா, அவ்ளோ ஒரு அருமையான ஒரு லவ் ஜோடின்ற மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பிரியம், அவ்வளோ அன்னோனியமா இருக்கிறவங்கள, ஃபைனலா டெத்துன்ற மாரி காமிக்கிறது கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. அ இது என்னன்னாக்கா, அவங்க அத்தை வீட்ல வந்து மாமா பொண்ணு இருக்கும். வந்து இப்போ விஜயகாந்த் வந்து மாப்பிள்ளை கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. இல்ல அ விஜயகாந்த் வந்து அவர் வந்து என்னைக்குமே எனக்கு வைதேகி தான். வேற யாருமே நான் எடுத்து பார்க்க மாட்டேன். எனக்கு வேண்டாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணி சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. அப்போ அவங்க வந்து வழியில வந்து வைதேகிய பார்த்து சொல்லுவாங்க, "எங்க வந்து போறீங்கன்னாக்கா, இந்த மாரி மாப்பிள்ளை கேட்டு போறோம்மா, என் தங்கச்சி பையன" அப்டின்னோனே ஷார்ட்டா சொல்லி முடிச்சுருவாங்க. ஆனா அவங்க தரல, செய்யலன்றத சொல்ல மாட்டாங்க. கேட்டுட்டு போறேன்னு தான் சொல்லுவாங்க. அது அவளுக்கு அப்டியே கொஞ்சம் இதுவாயிடும். வெக்ஸ் ஆயிடுவாப்புல. வீட்டுக்கு வந்து அதான் இந்த மாரி விஜயகாந்த் என்ன சொல்லுவாரு, "அவ வரா, நான் சொல்ற மாரி நடி, செய்யுமா, நீ உண்மைய சொல்லிடாதன்னு" சொன்னோனே, ஆ வ அவ வடிவுக்கரசி அவங்க அம்மா, விஜயகாந்த் அம்மா, அவங்க சொல்லுவாங்க, "வேணாடா, நீ ரொம்ப அவகிட்ட விளையாடுற, ஓவர் அட்வான்டேஜ் விளையாடுற, செய்ற, சீரியஸ் விளையாட்டு விளையாடுற மாரி பண்ணிடாத, செய்யாத, ரொம்ப ஓவரா போறன்னோனே, "மாமா இந்த ஒரு விளையாட்டு தாம்மா, சும்மா எனக்கு கோஆப்பரேட் பண்ணுமா" அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து கேட்பாங்க, "அத்தை யார் வந்து போறாங்கன்னு?" "வேற யாரு? என் அண்ணன் தான். என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு தான் என் புள்ளைய வந்து கேட்டு போறாங்க, செய்றாங்க." ஆ அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு இந்த மகராஜ் என்ன சொன்னாரான்ட்டு கேட்பா அந்த வைதேகி. ஆ நான் என்ன சொன்னேன்? மாமன் பொண்ண கட்டிக்கிட்டு என்ன கசக்குதா? அப்படின்ற மாரிலாம் சொல்லி, அது ஒரு அழகா விளையாட்டா ஒரு ஜாலியா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த லேடி தான் ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பாங்க. இந்த மாரினிட்டு. இது ஒரு இது ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, சரி ஃபைனலா வந்து கல்யாணம் பண்ற மாரி, செய்ற மாரி முடிவு பண்ணிட்டு, ஆனா அப்ப கூட அந்த வைத்திய கிட்ட சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் நான் பண்றேன், செய்றேன்ற மாரி எதுவுமே வெளிய காமிச்சுக்காம, நம்ம வந்து தாலி, புடவை இதெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அது கொண்டு போவாங்க. அதான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு போவாங்க. போனதுக்கப்புறம் அப்ப கூட வந்து அவகிட்ட சொல்லாத சொல்லாதன்னு அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ விளையாட்டா பண்ணிட்டுருக்க, விளையாட்டா பண்ணிட்டுருக்க. விபரீதமா ஆகப்போது, செய்யப்போதுன்ற" மாரி ஒரு மார்னிங் மாரி பண்ணுவாங்க. "அம்மா விடும்மா நான் விளையாடாம யார் விளையாடுவாங்க?" அப்படின்ற மாரிலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு. "இவ தான் என் கனவு கண்ணி, இவள தான் நான் கட்டிக்க போறேன். இவ தான் என் உயிரு" அப்படின்ற மாரிலாம் சொல்லி அந்த ஃபோட்டோ வச்சுட்டு, அவளுக்காக தான் இப்ப நகையெல்லாம் எடுக்க போறோம்ன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா 2 பேரும் போவாங்க. கடைக்கு போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்றாங்க. இவ என்ன பண்ணுவா, அப்போ உண்மையிலேயே நம்மள வந்து வெறுக்கிறாரா? உண்மையிலேயே நம்மள பிடிக்கலையா? அவாய்ட் பண்றாங்களா? இவ்ளோ தூரம் நம்ம தொரத்தி தொரத்தி லவ் பண்ணோமே! இதுல ஒரு சீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜயகாந்த் வந்து கருப்பா இருக்காருன்றதுக்காக இந்த வைதேகி என்ன பண்ணுவா, மலை மேல, காடுல, வெயில்ல போய் நிப்பா. ஏன்னா, நம்ம மாமா கலர் நம்மளும் வரணும். நம்ம கலரா இருந்தாக்கா, அவரு அத நினைச்சு வெக்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக, அவ்ளோ தூரம் அந்த காதலுக்காக இறங்கி இவ்ளோ தூரம் பண்ணி செய்வா. அப்படிலாம் அதக்கூட விஜயகாந்த் வந்து அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு, "ஓஹோ! நீ வெயில்ல போய் நின்னு செஞ்சு, நான் வந்து கருப்புன்றது எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்றியா? என் மாமா கருப்புன்னு சொல்ல வரியா?" அப்படின்ட்டு. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா சந்தோஷப்படுவாப்புல. எனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி பண்றாளே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள. ஆனா வெளிய காமிச்சுக்க மாட்டாவுல. எதையுமே வெளிய ஓப்பனா காமிச்சுக்க மாட்டா. இதுதான்.
அ இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வைத்தியக்கு என்ன பண்றது, இந்த ஃபோட்டோ பார்க்காம செய்யாம, ஸோ அப்போ உண்மையிலேயே நம்மள பிடிக்கலையா, அவாய்ட் பண்றாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அரளி வித அரைச்சு சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு ஃபைனலா அந்த ஃபோட்டோ யார்தான்ட்டு பார்க்கலான்ட்டு திருப்பி பார்த்தாக்கா, அதுல அவங்க தான் இருப்பாங்க. வைதேகி தான் இருப்பாப்ல. ஐய்யயோ! தப்பு பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. நம்மள தானே இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோட்டோ பார்க்காம செய்யாம இப்படி செ முட்டாள்தனமா பண்ணிட்டோமே, செஞ்சுட்டோமே. சரி வர வரைக்கும் நம்ம உயிர கையில பிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு, எதார்த்தமா வந்து அப்படியே கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு, சாமிக்கு எடுக்கிற பூவெல்லாம் எடுத்து போட்டுன்னு, எல்லாம் முகம்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வந்துட்டு இந்த மாரி "உனக்கு தான் அவன் வாங்கிட்டு வந்தான், செஞ்சாம்மா. உன்ன கல்யாணம் பண்ணி தான் பண்ணான்ட்டு" அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோனே சொல்லுவாங்க. அது அந்த புடவை, நகைலாம் வச்சு குடுக்கறதுக்காக வச்சுட்டு என் கால்ல விழு, கால்ல விழுன்ட்டு தள்ளி தள்ளி வருவாப்புல. விழப்போவா, தள்ளி வருவாப்புல. விழப்போவா சரி அப்ப நின்னோனே விழுந்த உடனே அப்படியே கால்லயே கால புடிச்சுட்டு அழுது அப்படியே படுத்துருவா. "என்ன படுத்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு வைதேகி எழுந்துருன்னு சொல்லி தள்ளுனோனே கீழ சாஞ்சிரு விழுந்துருவா. அப்போ அவ சாப்பிட்டது அது பாய்சன்லாம் வெளிய வந்து ஒரு வாமிட்டிங் சென்ஸ் மாரி இருக்கும். பார்த்தோனே அலறுவா. அலறினோனே ஐயோ! நான் பார்க்காம செய்யாம தப்பு பண்ணிட்டேன். அம்மா வைதேகி நம்மள விட்டு இப்போ இப்ப தப்பு இந்த மாரி பண்ணிட்டாமான்ட்டுன்னு, ஐய்யயோ! போய் தண்ணி எடுத்துன்னு வாடான்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள அண்டால, குண்டாலலாம் அவ்ளோ தண்ணி இருக்கு. அந்த பதட்டத்துல அந்த ஆர்வக்கோளாறுன்றாங்க. அந்த மாரி போயிட்டு, அந்த தண்ணி எடுக்க போயிட்டு, அண்டாவே கவுத்து மொத்த தண்ணி கீழ ஊத்தின்னு தண்ணியே இருக்காது. ஃபைனலா எங்கேயோ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வரும்போது, அம் அவ நம்மள விட்டு போயிட்டாடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கத்துவாங்க. அந்த கிளாஸ் தண்ணி அப்படியே கீழ போட்டு அவ்வளோதான். ஒரு மாரி சைக்கோவா பைத்தியமாயிடுவாப்புல. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்வால்வ்மென்ட்டா லவ் வந்து கண்மூடித்தனமான லவ்வுன்றாங்கல்ல. ஸோ அந்த மாரி இருந்து பைத்தியமாயிட்டு யார்கிட்டயும் பேசாம செய்யாம அவ லாஸ்ட்டா ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவா. லாஸ்ட்டுனாக்கா படத்து நடுவுலயும் ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் இந்த ட்ரெஸ் போட்டுக்க. பைஜாமா போட்டா உனக்கு நல்லா இருக்கும் அப்டின்ட்டு. இவங்க வாங்கி குடுத்தா நாங்க போட மாட்டோம். அப்டின்ட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு எடுத்து வச்சுப்பாப்புல அந்த ட்ரெஸ்ஸ. ஆனா அவ வைதேகி இறந்த பிறகு அந்த ட்ரெஸ்ஸ போட்டிருந்தா அவ்வளோதான் யார்கிட்டயும் பேசாம, செய்யாம, அந்த ஊருக்கு ஒரு தொண்டு செய்றா மாரி. தண்ணி வசதிலாம் இல்லாம இருக்கும். அந்த தண்ணி 2 பக்கம் ஏன்னா, இவனுக்கு அந்த தண்ணி கிடைக்காம போயிடுச்சு. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக, ஒரு சேவைய அந்த ஊருக்கு செய்வாப்புல. 2 அந்த இது தோட்டி மாரி வச்சுட்டு 2 பக்கம் பானை மாரி வச்சுட்டு, அந்த தண்ணிய கொண்டு வந்து வீடு வீடா ஊத்துறது. ஸோ இதுதான் யார்கிட்டயும் பேசுறதில்ல, செய்றதில்ல. இதுல இவரு என்னன்னாக்கா, ஒரு ஃபுல்லா அந்த வைதேகி தான் அவன் மைண்ட் செட் ஃபுல்லா வந்து அவ நினைப்பாவே இருக்கிறவாசி, எங்க செவுத்துல பார்த்தாலும் வைதேகி எழுதி வச்சிருப்பாப்புல. இதுல வைதேகி யாருன்னாக்கா, அடுத்த ஹீரோயினி யாருன்னா ரேவதி. அவங்க பேரு வைதேகி தான். அப்ப என்னன்னாக்கா, இந்த பொண்ண தான் விஜயகாந்த் வந்து இந்த பொண்ண நெனச்சு தான் எழுதுறாப்புல. இந்த பொண்ணு ஏதோ ஒரு மாரி செக்ஸா இதெல்லாம் எழுதுறாப்புல, செய்றாப்புல. செக்ஸானாக்கா அவ பேரு காதலி பேர எழுதுற மாரி எழுதியிருப்பனால, இவளுக்கு மன உளைச்சல் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். ஸோ இந்த மாரி எழுதணும்னு. நீங்க ஏன் இந்த மாரி என் பேரு இப்படிலாம் எழுதுறீங்க, செய்றீங்கன்னா, அப்பதான் அவரு வந்து ஃபிளாஷ்பேக் சொல்லுவாரு அவர் ஸ்டோரிய. இது வந்து உங்க பேரு இல்ல. இது என்னுடைய காதலி பேரு வைதேகி. அப்படின்னு தான் அந்த கதைய சொல்லுவாப்புல. அப்படிங்களான்னுட்டு. அப்பதான் அவங்க ரேவதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து தண்ணி இல்லாம அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஆனா என் கணவரு நான் அவரு முகத்த கூட பார்க்கல. அவரு வந்து இந்த தண்ணீலே இறந்துட்டாரு. அப்படின்றத அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறவங்க, செய்றவங்க. அவங்க அப்பா வந்து நல்லா தான் இருப்பாரு. நல்லா இருப்பாரு. அந்த கர்நாடக மியூசிக்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற ஆள் அவரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ரேவதிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த மாப்பிள்ளை சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துலலாம் குனிஞ்சு தலை நிமிர மாட்டேன்ட்டு. ஸோ அந்த மாரி. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாப்பிள்ளைய பார்த்தே இருக்க மாட்டாங்கல்ல. அந்த போட்ல வந்து பாட்டுலாம் பாடி, அந்த ஊருக்கு மாப்பிள்ளை ஊருக்கு போறதுக்காக எல்லாரும் அந்த போட்ல போயின்ட்டுருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டு போயின்ட்டுருக்கும். சூப்பரா இருக்கும் பாட்டுலாம் வேற லெவல்ல இருக்கும். ஹிட்டு தான் எல்லாமே. ஸோ அந்த பாட்டு பாடும்போது அந்த ம தண்ணீர் சுழலும் இல்லையா? ஒரு காத்து மாரி வந்து அப்படியே சுழலும் இல்லையா? அந்த மாரி சுழல்ல வந்து அந்த போட் அப்படியே கவுந்து மாப்பிள்ளை இறந்துருவாப்புல. அதான் தண்ணியோட அடிச்சுட்டு போயிடுவாப்புல. ஸோ இந்த ஒரு கதை. அதனால விதவை கோலத்திலே இருப்பாங்க அவங்க. வெள்ள புடவை, வெள்ள ஜாக்கெட்டு, ஒரு திருநூறு பொட்டு வச்சு தான் இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இதனால பொண்ண பார்த்து பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு குடிக்க ஆரம்பிச்சுருவாரு, செய்ய ஆரம்பிச்சுருவாரு. ஒரு கோவில்ல வந்து ஒரு பரதநாட்டியம் அதான் அவங்க ஆடுவாங்க டான்ஸ். அதுக்கு பாட்டு பாடி செஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு, அப்படியே அத குடிச்சு குடிச்சு இதுவாங்க இல்லையா? அதுல இறந்து பிளட் வந்து செஞ்சு இறந்துருவாங்க அவங்க அப்பா. ஸோ இவ இன்னும் தனிமையில நின்னுடுவா. அதாவது ஒரு ஒரு ஆண பார்க்கிறதா, பேசுறதா, வேண்டாம் எதுவுமே தெரியாம அந்த ஒரு சூழ்நிலையில தான் அவ ரொம்ப நிலக்கட்டான சூழ்நிலையில இருப்பா. ஆ அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஊருக்கு வந்து ரேஷன் கடையில வேலை செய்றதுக்குன்னு ஒரு பெர்சன் வருவாப்புல. கவுண்டர்மணி ஹைலைட்டுங்க கவுண்டர்மணி, செந்தில், கோசால 3 பேரும் வேற லெவலுக்கு இதுல பண்ணியிருப்பாங்க. அதுல ஹைலைட் பார்த்தீங்கன்னா, கவுண்டர்மணி தான். அவ்ளோ சூப்பர் ஆல் இன் ஆல் அழகுராஜா அவரு. மெக்கானிக் ஷெட் வச்சிருப்பாரு. நான் கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்க பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காமெடியும் அப்படியே மெமரின்றாங்கல்ல அந்த மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவுண்டமணி காமெடிலாம். ஸோ அது வந்து எனக்கு இவ்வளோ இது சோகமான கதையா இருந்தாலும் அந்த சாப்டர் வரும்போது எனக்கு அந்த மைண்ட்லாம் மாறிட்டு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. காமெடி பண்ணவே நான் அது நல்லா
ரசிச்சேன். சரி ஓகே. இது இந்த லேடி வந்து அவரு வந்து ரேஷனுக்காக வேலைக்கு வந்திருப்பாப்புல. ஒரு அந்த பேர் தெரியல சாரி. அ அவரு வந்து எப்படின்னா, அவருக்கும் ஒரு ஜோடி. அதாவது வெள்ளிக்கிழமை ராமசாமின்ட்டு ராதாரவி இருப்பாப்புல. அவரு வந்து ரவுடி. அந்த ஊருக்கே ரவுடி அவரு தாதா. அவர் தங்கச்சி இருப்பாங்க. அவங்க தங்கச்சியும் அந்த ரேஷன் கடையில வேலை செய்ற பையன் தான் லவ் பண்ணுவாங்க. புஷ்பா, புஷ்பான்னு சொல்லிட்டு லவ் பண்ண அவ பேர் புஷ்பலதா. புஷ்பான்னு கூப்பிட்டு அது மாரி லவ் பண்ணுவாங்க, செய்வாங்க. இது என்னன்னாக்கா, அவங்க ராதாரவின்றவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவர வச்சு தான் சட்டம் நான் இது ஏன்னா ரவுடிசம் பண்றோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் லவ்லாம் பண்ணக்கூடாது, எவனும் கட்டக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற மாரி, இப்போ ரேவதியும், விஜயகாந்தும் 2 பேரும் என்ன ஆக்சுவலா வந்து அந்த ரேஷன் கடை பையன் வந்து, "நீங்க நாட்டியம் ஆடுறீங்க இல்லையா? ஸோ இந்தாங்க சலங்க கட்டிக்கங்க, நீங்க ஆடுங்க. ஏன் இதெல்லாம் பண்ணாம இருக்கீங்க?" ஒரு மாரி ரொமான்டிக்கா நல்லா பேசுவாப்புல, சொல்லுவாப்புல. அவளுக்கு வந்து காதல் வளர்த்துப்பா. அதாவது ஒன் சைடு காதல்ன்றாங்கல்ல, அந்த மாரி ரொம்ப விரும்புவா, செய்வா. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இந்த பொண்ணு ம் அ ராதாரவி தங்கச்சிய விரும்புறேன்றதுக்காக, அவ வந்து சரி அவ்வளோதான் இதுவும் நம்ம குடுத்து வைக்கல அப்படின்ற மாரி அவ்ளோ எதார்த்தமா கொண்டு போயிருப்பாங்கோ. இதுல என்னன்னாக்கா, ரேவதினால கல்யாணம் பண்ணிட்டு, ஹஸ்பண்ட மூஞ்சி கூட பார்க்கல. அவங்க இருக்கிறது வந்து ஒரு கதைய கொண்டு போறதுக்கும் ஒரு இது இருக்கு. ஆனா, விஜயகாந்தும், வைதேகியும் வந்து கதைய எவ்ளோ லவ் இன்வால்வ்மென்ட் அவங்களுக்கு எப்படி சொல்றது கண்மூடித்தனமான காதல்ன்றாங்கல்ல, அந்த மாரிலாம் இருந்து, ஆனா அவங்கள பிரிச்சது வந்து ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. அவங்கள ஒண்ணு சேர்த்து கதைய சுமூகமா முடிச்சிருக்கலாம். ஆனா, இந்த 2 ஜோடியும் மைனஸ் பண்ணிட்டு, ஃபைனலா 3வது ஜோடிய தான் அது காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜோடி ஒரு லவர்ஸ் இருந்தா போதுன்ற மாரி நெனச்சாங்களான்னே தெரியல. ஓகே. இப்படி பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சரி ஓகே. அப்புறம் அந்த இதுக்காக அ அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி ராதாரவி என்ன பண்ணுவாரு, விஜயகாந்த் வந்து மர்டர் பண்ணுவாப்ல. அத கொன்னுடுவாப்ல. ஆனா கொன்னுட்டாக்கா தெரியாதுன்றதுக்காக அவர கொண்டு போயிட்டு சிலையில பாடியாவே நீக்கி வச்சு உயிரோட இருக்க மாரி கையில வீச்சர்வா அத குடுத்து ரேவதி இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க காதல ஒண்ணா சேர்ப்பாங்க. ஒண்ணா சேர்ந்த பிறகு சென்ற பிறகு அவரு காத்து எல்லாம் அடிக்கிற வாசி அப்படியே படுத்து கீழ விழுந்து இறந்துருவாரு. ஸோ இதுதான் கதை. இது வந்து நான் சொல்றத விட படம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அருமையா, அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா, அவ்ளோ நல்லாருக்கும். போர் அடிக்காது. டைம் போறதும் தெரியாது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.